வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது லார்ஜ் கேப்பில் எந்த ஃபண்டு வந்து லாஸ்ட் ஃபினான்ஸ் இயரில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்குது, அப்புறமா கோல்டு வந்து இந்த லாஸ்ட் ஃபினான்ஸ் இயரில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்குது, அதுக்கடுத்து வந்து சம் கொஷின் அண்ட் ஆன்சர் இதெல்லாமே பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து லார்ஜ் கேப்பில் டாப் 10 பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஃபண்டு எது? இது வந்து லாஸ்ட் ஃபினான்ஸ் இயர் 23-24 இந்த ஃபைனான்சியல் இயரில் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஃபண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாப் 10ல இருந்து பார்த்தலாம். ஹெச்டிஎஃப்சி டாப் 100 40%, பரோடா பிஎன்பி பேரிபாஸ் 41, இன்வெஸ்கோ 41, ITA large cap 41, ICICI Prudential blue chip 42, Taurus large cap 45, Nippon India 46, JM large cap 47, Bank of India blue chip 48.73. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த ஃபண்ட் இருக்குது அப்படின்னா குவாண்ட் லார்ஜ் கேப் 56%. யூனோ லாஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லயும் வந்து குவாண்ட் ஃபண்டு தான் வந்து ஸ்மால் கேப்ல செகண்ட் பிளேஸ்ல இருந்துச்சு, மிட் கேப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துச்சு. லார்ஜ் கேப்லேயும் வந்து குவாண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது, 56% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த சேம் பீரியட் கோல்டு வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 8th ஏப்ரல், ஓகேங்களா? இந்த ஃபினான்ஸ் இயரில் ஸ்டார்டிங்கில் தான் வந்து கோல்டு இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து நல்லா ஏறி இருக்குது. பட் இது வந்து இந்த ஃபினான்ஸ் இயரில் தான் அப்ளிகேபிள் ஆகும். 23-24 ஃபினான்ஸ் இயரில் கோல்டு வந்து அவ்வளோவா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஓகே, எனிவே 14% 16% தான் வந்து கோல்டு வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் UTI கோல்டு ETF இருக்குது. அதுக்கடுத்து வந்து ICICI Prudential, நிப்பான் இந்தியா, இதுதான், ஓகேங்களா? ஸோ கோல்டோடைய ரிட்டர்ன்ஸ் 15% தான் மேக்ஸிமம். ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப் இதெல்லாமே வந்து 52% வந்து 73% வரையும் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ அதுக்கடுத்து வந்து கொஷினுக்கு வந்துடலாம். எனக்கு மெயில் அனுப்பி ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. அவர் அதாவது ஜெயக்குமார் ஃப்ரம் சென்னை, கம்ப்ளீட்டட் டிகிரி, நவ் ஒர்க்கிங் போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைடு மை ஜாப் அப்படின்னு போட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள வரதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எனக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்டடி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. யூனோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பட் அவருடைய மற்ற எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கொடுக்கல. லைக் அவர் வந்து மார்க்கெட்டில் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை. என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதில் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அதில் உங்கள் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணது போக மீதி இருக்கிற சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து க்ரோத் வரும். இல்லை எனக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வேலையே எனக்கு பிடிக்கல, நான் வந்து இதுலேயே தான் வரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, இல்லை இதில் வந்து டே ட்ரேடராக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை வந்து சம் கோர்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டு சம் ஸ்ட்ராட்டஜிலாம் லேர்ன் பண்ணிட்டு ஆப்ஷன் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அட்வைசராக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை. அதனால் அதுக்கு வந்து கிளியராக என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. என்னுடைய சஜஷன் ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்களை காக்கிற ஒரு ஒர்க்கில் தான் இருக்கிறீங்க. அதில் இருந்துட்டு வர்ற அமௌண்ட்டை உங்கள் குடும்ப செலவுக்கு போக மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் SIP மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து ட்ரேடர் பிரசாத் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. சார், NISM சர்டிஃபிகேட் இருந்தால் செபி ரிஜிஸ்டர்டுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. கண்டிப்பாக சொல்லக்கூடாதுங்க. NISM சர்டிஃபிகேட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதுக்கும் செபி ரிஜிஸ்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செபி கேட்குற அந்த ரெகுலேஷனில் என்னென்ன கேட்டிருக்கிறாங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, இந்த சர்டிஃபிகேட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாமே வந்து செபிக்கு அப்ளை பண்ணிவிட்டு செபி வந்து அதை வந்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நீங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியும். NISMல நீங்கள் கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் அது வந்து ஒரு கோர்ஸ்
கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து அனிதா அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஃபார் பிகம் ஏ செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, ரிசர்ச் அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், NISM கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செபியில் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு. அது வந்து கார்பரேட் கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து வந்து நெட்வொர்க் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே வந்து கொடுக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டையும் வந்து சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு அடுத்த வந்து கீதா ராணி அப்படிங்கிற ஒரு ஐடி தான் வந்துருக்குது. சார் வணக்கம், நான் உங்கள் சப்ஸ்கிரைபர். என்னுடைய பேத்திக்காக 3 லட்சம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் என்று உள்ளேன். 10 ஆண்டுகளுக்கு மேலாக எதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது இப்போ வந்து 22,600 நிஃப்டி இருக்குது. ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டு 3 லட்ச ரூபா லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஒன்று எஸ்ஐபி மாதிரி பண்ணுங்க. எஸ்ஐபி மீன்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது மந்த்லி ஒன்ஸ் 5,000 10,000 நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இது வந்து எஸ்ஐபி. இன்னொரு பிளான் இருக்குது, எஸ்டிபின்னு சொல்லுவாங்க. அதாவது சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான்னு சொல்லுவாங்க. இந்த 3 லட்சத்தையுமே வந்து ஒரு லிக்விட் ஃபண்டில் உங்களுக்கு வந்து டோட்டலாக அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு எவ்ரிடே எனக்கு வந்து 1000 ரூபாய் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் வந்து ஆப்ஷன் இருக்கும். எவ்ரிடே உங்கள் 3 லட்ச ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் எடுத்து நீங்கள் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறீங்களோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகேங்களா, 3 லட்சங்கும்போது 300 டேஸ் 300 செஷனில் உங்களுக்கு அந்த 3 லட்சமும் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெய்லி வேணாம், எனக்கு வீக்லி ஒன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் உங்கள் 3 லட்ச ரூபாயிலேருந்து வீக்லி ஒன்ஸ் 5,000 6,000 நீங்கள் என்ன அமௌண்ட் சொல்கிறீங்களோ அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ ஒன்று எஸ்ஐபி பண்ணுங்க, இல்லை அப்படின்னா எஸ்டிபி பண்ணுங்க. இது ரெண்டையும் தவிர்த்து நீங்கள் வந்து பல்கா லம்சமாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். இப்போ லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதோ மார்க்கெட் கிராஷ் வருதுன்னு வச்சுக்காங்க, ஒரு 10% 15% மார்க்கெட் கிராஷ் வருது அப்படின்னா அப்போ வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நல்ல அதில் பாதாளத்துக்கு வந்துடும். அதனால் எஸ்ஐபி எஸ்டிபி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன என்ஏவி இருக்குதோ அதுலேருந்து ஒரு 15% இறங்கினாலும் அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து யூனிட் வந்து அலாட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆவரேஜ் நல்லா கிடைக்கும். ஓகேங்களா, அதனால் இதை மட்டும் பண்ணுங்க. ஓகே, அதுக்கடுத்த வந்து சிவகுமார் அப்படிங்கிற ஒரு ஐடியில் தான் வந்துருக்குது. சார் வணக்கம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையான்னு கேட்டுருக்காரு. டிமேட் அக்கௌண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட்டு தேவையில்லை மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்துச்சு, நல்ல ஸ்கில் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டை பற்றி அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதனுடைய ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது வந்து கேஒய்சி ப்ராசஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதாவது ஃபண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது ஏஎம்சி கம்பெனிக்கு போனீங்க அப்படின்னா எந்த ஃபண்டுன்னு சொல்கிறீங்களோ அப்படின்னா அந்த ஃபண்டில் அவங்க எல்லாமே ப்ராசஸ் பார்த்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அது வந்து சம் கமிஷன் வந்து நீங்கள் அந்த ஏஎம்சி யார் உங்களுக்கு வந்து புரோக்கராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சம் கமிஷன் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயில் படிச்சோன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதாவது லாஸ்ட் வீக் ஒரு மெயில் வந்துச்சு, அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு மெயில் வந்துச்சு, அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு நேம், ஒரு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து ப்ரைவசிக்காக நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் அனுப்பின கண்டென்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, சார் ஐ லாஸ்ட் மோர் மணி இந்த டப்பா ட்ரேடிங். இந்த டப்பா ட்ரேடிங்கிறது என்னங்கிறது முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை, ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவையில்லை. மார்ஜின் அமௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். அவங்க ஒரு அக்கௌண்ட் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்கரேஜ் போக காசு கையில் கொடுத்து அனுப்பிவிட்டுருவாங்க. லாஸ் வந்துச்சு அப்படின்னா உங்கள் கழுத்து துண்டை போட்டு உட்கார வச்சுருவாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து டப்பா ட்ரேடிங். பை பேயிங் மார்ஜின் ஆஃப்டர் தட் லாசஸ் டு ரெக்கவர் லாசஸ் ஆல்சோ ஐ பெய்டு மணி நியர்லி ஐ லாஸ்ட் 2.75 crore. Help me in your idea. How in which segment can I recover, sir?
ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித்தின் 6 months ஐ கேம் லைக் திஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு போட்டுக்கிறாரு. அதாவது 6 மாசத்துல 2,75,00,000 லாஸ் பண்ணிக்கிறாரு இந்த டப்பா ட்ரேடிங்ல. எப்படிங்க இந்த 6 மாசத்துல 2.25 கோடி ரூபாயா? ஐயோ! அதாவது ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் லாஸ் ஆகும்போது நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். அந்த 10 லட்சத்தை பிடிக்க போய் அந்த 20 லட்சத்தை பிடிக்க போயிட்டு அப்படியே வந்து 6 மாசத்துல நீங்க 2,75,00,000 நீங்க வந்து லாஸ் பண்ணிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கூட என்னால ஜீரணிக்கவே முடியல. ஓகேங்களா? இதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நீங்க 6 மாசத்துல முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க வந்து ரொம்ப கேம்பிளிங் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த 6 மாசத்துக்குள்ள இது வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா முடியாது. நீங்க எவ்வளவு ஒரு பெரிய டெக்னிக்கல் அனலிஸ்டா இருந்தாலும் 2,75,00,000 சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து நிறைய லாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நான் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து என்ன நீங்க பிஸ்னஸ் பண்றீங்களோ அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருங்க. அட் த சேம் டைம் மார்க்கெட்டை பத்தி கொஞ்சம் கத்துக்கங்க. பேசிக், அது அடுத்த லெவல் டெக்னிக்கல்ஸ், அதுக்கு அடுத்த லெவல் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்காங்க. இந்த மீன் டைம் உங்ககிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் அமௌண்ட்டை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ட்ரேடிங் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, எனக்கு வந்து ஓரளவுக்கு நான் வந்து டெக்னிக்கல் கற்றுக்கிட்டேன், ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டேன், இப்போ வந்து நான் வந்து பண்ணலாமா அப்படின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ வந்து ஏதாவது ஒரு லாஸ் ஆனால் கூட அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வந்து அந்த லாஸ் பார்க்கும்போது ஒரு பயம் வரும். அந்த லாஸை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது எங்கே தொலைச்சோமா அங்கே தான் வந்து கண்டுபிடிக்கணும். அதனால நீங்க இங்க ஷேர் மார்க்கெட்ல தொலைச்சிட்டு வெளியே போய் தொலைவோம்னா அது கிடைக்காது. அதனால இதுல வந்து கண்டிப்பா எடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சம் டெக்னிக்கல்ஸ், ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே தெரிஞ்சுக்காங்க. இந்த மீன் டைம் நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்க தொலைச்ச 2,75,00,000 சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். மாச கணக்கு சொல்லல, வருஷ கணக்கு ஆகும். அது வரையும் நீங்க வந்து பொறுமையா இருந்து பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெனி கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் கொடுத்துட்டேன். நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க, இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனைய ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.